தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். அதிமுகவை ஒன்றிணைக்கிறதுல பாஜகவோட பேச்சை கேட்டுதான் நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு. டெல்லி எடப்பாடியை வழி கொண்டு வரதுக்கு பல்வேறு முயற்சிகள் எடுத்தது. எப்படியாவது அதிமுக கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நோக்கத்தில் பல்வேறு முயற்சிகள் எடுத்தது. அந்த பல்வேறு முயற்சிகளில் ஒரு முயற்சி தான் செங்கோட்டையனை இழுத்தது. வெளியில் கொண்டு வந்து அவரை எடப்பாடிக்கு எதிராக கொம்பு செய்ய விட்டு அவர் பெரிய பலமான பண்ணி ஏதாவது அட்லீஸ்ட் எடப்பாடியை மிரட்டியாவது பார்க்குறதுக்கு ஒரு உபாயம் கிடைக்குமான்னு பார்த்தது. டெல்லியில் இவர் நிறைய ரீல்லாம் விட்டுக்கிறார். பின்னாடி 40-50 எம்எல்ஏ இருக்காங்க, 2 எம்பி இருக்காங்க, 3 எம்பி இருக்காங்க. கட்சியை வளர்த்தவனே நான் தான், கட்சியை ஆரம்பித்தவனே நான் தான். இப்போ டெல்லியில் இருக்கிற வட இந்திய தலைவர்களுக்கு எம்ஜிஆரே பார்த்ததில்லை. ஆமாம், ஜெயலலிதா தான் கேள்விப்பட்டிருக்காங்க, பார்த்ததில்லை. அவங்க எம்ஜிஆர் 72 அவங்களாம் அரசியலுக்கே வந்ததில்லை அப்படின்னு வாய் ஊதார் விட்டு பிஜேபி நம்ப வச்சிருக்கார். எடப்பாடி என்ன பண்ணாரா, அவளையா கட்சி விட்டு நிற்கிறேன், முதல்ல பொறுப்பில் இருந்தீங்கிறாரு, கட்சியை விட்டு நீங்கினாரு. யாரும் பின்னாடி போலையே, அரவிந்த் மணி கூட போல, கவுன்சிலர் கூட போல சார், கவுன்சிலர் எம்எல்ஏ யாருமே போல. பிற்பாடு தான் டெல்லிக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. செங்கோட்டையன் பின்னாடி யாரும் கிடையாது. சில பொறுப்புகளை அவன் கையில் வச்சுக்கிறாங்க. அமித்ஷாவோ நட்டாவோ இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு தமிழ்நாடு பாஜகவுக்கு அறிவுரை கூறிட்டாங்க. இப்போ டெல்லி இப்போ என்ன உணருது, நம்ம போட்ட முயற்சியெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு செங்கோட்டையனை கை விட்டாங்க. இப்போது கை நழுவி போச்சு. செங்கோட்டையன் இப்போ நிராதமாக இருக்கார். பாஜகவும் போச்சு, தமிழ்நாடு பாஜக கூட்டணியில் இருக்க முடியாது, அதிமுகவும் போச்சு. 3-4 நோக்கம் பாஜக. முதல் நோக்கம் ஒன்றுபட்ட அதிமுக. எஸ், ஆமாம். டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ், செங்கோட்டையன் எல்லாரும் சேர்ந்து. அது எடப்பாடி முதல்லேருந்தே நோன்னு சொல்லிட்டார். ஆமாம், அவர் அதை மாற்றமே கொடுக்கல. என்ன இருந்தாலும் தமிழ்நாட்டில் அதிமுக ஒரு வலுவான கட்சி, அது நீங்கள் மறுக்க முடியாது. இப்போ வீக்காக இருக்கலாம், அது பலம் இல்லாமல் இருக்கலாம், பலம் எழுந்து இருக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா திமுக ராஜீவ்காந்தி இறந்த பிறகு 0 91 அப்புறம் மேலே தூக்கி கலைஞர் கொண்டு வரலையா. தமிழ்நாட்டு அரசியலில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் காமன். அந்த அணுகுமுறை தான் சரியில்லை. இந்த ஒரு தான் தோன்றித்தனமாக சட்டம் உள்ள மாதிரி நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படின்னு அகில இந்திய பாஜக சொல்கிறது பாருங்க, அங்கே தான் பிரச்சனை வருது. ஆனால் எடப்பாடி ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கார். கூட்டணி பேச்சுவார்த்தை பேசிக்கலாம், பாஜகவோட தப்பு கிடையாது, முன்ன பின்ன பேசிக்கலாம். என் கட்சி மேட்டரில் மூக்க விடாது. இன்டர்னல் இஷ்யூஸில் நீ தலையிடவே விடாதீங்க. அதை பாராட்டு. டெல்லிக்கு என்னன்னா ஓபிஎஸ் மேலேயோ செங்கோட்டையன் மேலேயோ டிடிவி மேலேயோ பாசம் கிடையாது, அன்பு கிடையாது. அவங்களால என்ன லாபம் நமக்கு வருது. இப்போ என்ன பிளான் போடுறாங்களா, தாவேக்கா காங்கிரஸ் அதிமுக சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கலாம்னு பிளான் போடுறாங்க. ஆனால் முதல்வர் வேட்பாளர் யாருன்ற அந்த கேள்வி வந்துருக்கு. அங்கே தான் வேட்பாளர் யாருன்னு வருதான். 2 சாய்ஸ் கொடுத்தாரா விஜய். ஒன்று 2.5 வருஷம் நான் இருக்கேன், 2.5 வருஷம் நீங்கள் இருங்க, இல்லை சீட்டு உங்களுக்கு பார்த்து தேர்ந்தெடுக்கலாம். அது எடப்பாடி சொன்னா அதெல்லாம் வேண்டாம், நான் முதலமைச்சராக இருக்கேன், உங்களை துணை முதலமைச்சர் ஆக்கிடும். உங்களை ஒரு துணை முதலமைச்சர், காங்கிரஸ் ஒரு துணை முதலமைச்சர். ஃபைன் டைமோட ஸ்பெஷல் இன்டர்வியூவில் இன்னைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நன்றி, தேங்க்யூ சார். அதிமுகவை ஒன்றிணைக்கிறதுல பாஜகவோட பேச்சை கேட்டு தான் நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு. அதே மாதிரி பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா, அந்த செங்கோட்டையன் தொடர்பான விஷயத்திலையும் திமுக தான் பின்னாடி இருக்கு, அவர் தான் திமுகவை இயக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுல என்னதான் சார் நடக்குது? டெல்லி எடப்பாடியை வழி கொண்டு வரதுக்கு பல்வேறு முயற்சிகள் எடுத்தது. எப்படியாவது அதிமுக கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நோக்கத்தில் பல்வேறு முயற்சிகள் எடுத்தது. அந்த பல்வேறு முயற்சிகளில் ஒரு முயற்சி தான் செங்கோட்டையனை இழுத்தது. வெளியில் கொண்டு வந்து அவரை எடப்பாடிக்கு எதிராக கொம்பு செய்ய விட்டு அவர் பெரிய பலமான
பண்ணி ஏதாவது அட்லீஸ்ட் எடப்பாடியை மிரட்டியாவது பார்க்கறதுக்கு ஒரு உபாயம் கிடைக்குமான்னு பார்த்தது. டெல்லி கூப்பிட்டுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட டெல்லி தகவல்கள்லாம் சொல்கிற மாதிரி டெல்லியில் இவர் நிறைய ரீல்லாம் விட்டுக்கிறார். என் பின்னாடி 40-50 எம்எல்ஏ இருக்காங்க, 2 எம்பி இருக்காங்க, 3 எம்பி இருக்காங்க. கட்சியை வளர்த்தவனே நான் தான், கட்சியை ஆரம்பித்தவனே நான் தான், அதிமுக தொடங்கினதே நான் தான், என் பேச்சு கேட்டதே எம்ஜிஆர். ஏன்னா இப்போ டெல்லியில் இருக்கிற வட இந்திய தலைவர்களுக்கு எம்ஜிஆரே பார்த்ததில்லை. ஆமாம், ஜெயலலிதா தான் கேள்விப்பட்டிருக்காங்க, பார்த்ததில்லை. அவங்களுக்கு எம்ஜிஆர் 72 அவங்களாம் அரசியலுக்கே வந்ததில்லை. ஸோ 72 நான் தான் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தேன் அப்படின்னு வாய் ஊதார் விட்டு பிஜேபி நம்ப வச்சிருக்கார். பிஜேபி நம்பிச்சா செங்கோட்டையன் பண்ணி இவ்வளோ பெரிய பலமா, அப்போ கட்சியை 2 உடச்சிடலாம் போலக்குது, அப்போ இதை வச்சு நம்ம மிரட்டி பார்க்கலாமே அப்படின்னு செங்கோட்டையன் சொன்னதுனால, அவர் கொடுத்த பில்டப்னால டெல்லி வந்து செங்கோட்டையனை பயன்படுத்தி பழனிசாமி கொஞ்சம் மிரட்டி பார்க்கலான்னு பார்த்தது. எப்படின்னா அந்த மகாராஷ்டிரா ஃபார்முலாவை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. எடப்பாடி என்ன பண்ணாரா, அவளையா கட்சி விட்டு நீக்கிறேன், முதல்ல பொறுப்பில் இருந்தீங்கிறாரு, கட்சி விட்டு நீங்கினாரு. யாரும் பின்னாடி போலையே, அரவிந்த் மஞ்சள் கூட போல, கவுன்சிலர் கூட போல சார், கவுன்சிலர் எம்எல்ஏ யாருமே போல. பிற்பாடு தான் டெல்லிக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. செங்கோட்டையன் பின்னாடி யாரும் கிடையாது சார். அப்படி பார்த்தா கூட தமிழ்நாடு பாஜக நிர்வாகிகள் வச்சு ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிருக்கலாம்ல சார். இவர் டைரக்டா டெல்லிக்கு போயிட்டார். ஓகே, நான் ஹரித்வார் போனேன், வாரணாசி போனேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஓகே, டெல்லி பாஜக என்ன பண்ணுது, முழுக்க தமிழ்நாடு பாஜக இந்த பொறுப்பை கொடுக்கல. சில பொறுப்புகளை அவன் கையில் வச்சுக்கிறாங்க. அமித்ஷாவோ நட்டாவோ இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு தமிழ்நாடு பாஜகவுக்கு அறிவுரை கூறிட்டாங்களாம். சரி, ரைட், உங்கள் இஷ்டம், உங்கள் கட்சி. தமிழ்நாடு பாஜகவை கேட்டிருந்தீங்கன்னா நயினார் நாகேந்திரனோ அண்ணாமலையோ ராஜாவோ சக்கரவர்த்தியோ சார் அவர் நம்பாதீங்க, அவர் பின்னாடி எம்எல்ஏ கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு உண்மை தெரியும். இப்போ நயினாருக்கோ அண்ணாமலைக்கோ சக்கரவர்த்திக்கோ ராஜாக்கோ உண்மை நிலவரம் தெரியும். அந்த உண்மை நிலவரத்தை தெரியாமல், இவங்களுக்கு தெரியாமல் என்னமோ டைரெக்டாக டெல்லி உட்காந்து ஒரு பேச்சுவார்த்தை பண்ணுற மாதிரி செங்கோட்டனை வரவழைச்சு ஹரித்வார் போகிற மாதிரி டெல்லிக்கு வரவழைச்சு நீங்கள் பேசுனீங்கன்னா அது தமிழ்நாடு பாஜக மேலே எப்படி தப்பாக சொல்ல முடியும்? நீங்கள் அவன் கேட்கல. இப்போ டெல்லி இப்போ என்ன உணருது, நம்ம போட்ட முயற்சியெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு செங்கோட்டையனை கை விட்டாங்க. இப்போது கை நழுவி போச்சு. செங்கோட்டையன் இப்போ நிராதவாக இருக்கார். பாஜகவும் போச்சு, தமிழ்நாடு பாஜக கூட்டணியில் இருக்க முடியாது, அதிமுகவும் போச்சு. இப்போ நட்டாற்றில் விட்டா மட்டும் ஆகி போச்சு, யாருமே பின்னாடி இல்லையே. சார் ஏற்கனவே வந்து ஓபிஎஸ் ட்ரை பண்ணாங்க, இப்போ செங்கோட்டையனையும் ட்ரை பண்ணாங்க. இப்படி ஒருத்தங்களா ட்ரை பண்ணி அவங்க தோற்று போயிட்டே இருக்காங்களே சார் பாஜக. பாஜகவுக்கு என்னென்னா எப்படியாவது அதிமுகவை கூட்டணியில் கொண்டு வரணுங்கிறது ஒரு நோக்கம், அது நிறைவேறி போச்சு. ஆமாம், 3-4 நோக்கம் பாஜக. முதல் நோக்கம் ஒன்றுபட்ட அதிமுக. எஸ், ஆமாம், டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ், செங்கோட்டை எல்லாரும் சேர்ந்து. அது எடப்பாடி முதல்லேருந்தே நோன்னு சொல்லிட்டார். ஆமாம், அவர் வந்து அதை மாற்றமே கொடுக்கல. சசிகலா, ஓபிஎஸ் அவங்கெல்லாம் டிடிவிலாம் கிடையாது, துரோகிகள் இடமே கிடையாதுன்னு சொல்லிட்டார். அவர் வந்து எடப்பாடி பணிஞ்சு போனாரா பாஜக கிட்ட? பணிஞ்சு போயிருக்கார். பணிஞ்சு போனதுனால தான் கூட்டணி வந்தது. ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப பணிஞ்சு போய் பாஜக சொல்ற பேச்செல்லாம் கேட்கல அவர். ஆமாம் சார், கடைசியில் கட்சி நழுவி போயிருச்சுன்னா அப்படி ஒரு எண்ணம் இருக்கும். அப்படி நழுவி போயிடல. நாளைக்கு பாஜகவை கேச்சு எல்லாரும் உள்ள சேர்த்துட்டு எல்லாம் இவருக்கு அடிச்சிட்டாங்கன்னா அவர் பொசிஷன் சேஃப்கார்ட் பண்ண இல்லையா? அதனால சொன்னாலும் ஐயா நீங்கள் சொல்றதெல்லாம் நான் கேட்குறேன், ஆனால் இந்த 4 பேரை மட்டும் கட்சியில் சேர்க்க சொல்லாது. வேற உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5 சீட்டு வேணும், 10 சீட்டு வேணுமா இன்னைக்கு அது சொன்னாங்களாம். இல்லை இல்லைங்க, நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணியில் போன வாட்டி மாதிரி ஓபிஎஸ் எடுத்துக்கிறோம், அவர் ஏதாவது ஒரு சிம்பிளில் போட்டி போட வைக்கிறோம், நீங்கள் கவலைப்பட வேணான்னு. அதுக்கு எடப்பாடி சொன்னாரா, இந்த வேலையே ஆகாது, நீங்கள் ஓபிஎஸ் என்டிஏல கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் வெளியில் போகிறதுக்கு தயாராக இருக்கோம், நீங்கள் அவர் வச்சு ஓட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இதனால் பாதிக்கப்பட போகிறது அதிமுக கூட இல்லை, பாஜக தான் பாதிக்கப்பட போகுது. ஏன்னா ஒழுங்காக அதிமுகவோட இருந்து நீங்கள் மரியாதையை விட்டு வச்சுருந்தீங்கன்னா அவர் 30 சீட் ஜெயிச்சு கொடுப்பார். அந்த கெப்பாசிட்டி இருக்குது. என்ன இருந்தாலும் தமிழ்நாட்டில் அதிமுக ஒரு வலுவான கட்சி, அது நீங்கள் மறுக்க முடியாது. இப்போ வீக்காக இருக்கலாம், அது பலம் இல்லாமல் இருக்கலாம், பலம் இழந்து இருக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா திமுக வந்து ராஜீவ்காந்தி இறந்த பிறகு 0 91
91 அப்புறம் மேலே தூக்கி கலைஞரை கொண்டு வரலையா? தமிழ்நாட்டு அரசியலில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் காமன். சார் 2011 சார். ஆமா, ஒரு கட்சி கீழே போகிறதுனால கீழே இருக்குன்னு சொல்ல முடியாது, மேலே போகிறதுனால மேலே இருக்குன்னு சொல்ல முடியாது. மாற்றி மாற்றி தான் பண்ணுவாங்க. அதிமுக அதிமுக ஆட்சிக்கு வந்து வச்சுங்க பலம் வந்துருக்கு. அந்த தவறை பாஜக செய்யக்கூடாது. அதிமுக நம்பி இறங்குறீங்களா? நம்பி இறங்குங்க. நீங்கள் எதுக்கு ஓபிஎஸ் உள்ளே கொண்டு வரணும், டிடிவி கொண்டு வரணும், சசிகலா கொண்டு வரணும்? அது காரணம் அமித்ஷா சொல்கிறான்னா ஓட்டு அவங்களால பாதிக்கப்படக்கூடாது. டிடிவினால 35 இடங்கள் நம்ம தோற்று போயிட்டோம் கடந்த சட்டசபை தேர்தலில். அது நியாயமான. ஸோ 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உண்மை இருக்குது. ஆனால் அந்த அணுகுமுறை தான் சரியில்லை. இந்த ஒரு தான் தோன்றித்தனமாக சட்டம் உள்ள மாதிரி நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படின்னு அகில இந்திய பாஜக சொல்கிறது பாருங்க. அங்கே தான் பிரச்சனை வருது. ஒரு ஸ்கூல் வாத்தியார் மாதிரி கையில் குச்சி வச்சுக்கின்னு கேட்க போறியா இல்லையா அப்படின்னு. இது சுமூகமாக தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை. இப்போ எடப்பாடி உட்கார வச்சு என்ன சார் இப்படி பண்ணுறீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிங்க சார். சரி, ஜெயலலிதா சேர்க்காதவங்களா? ஜே அணி வந்து போது ஜே அணி வந்து ஜெயலலிதா தலைமையில் ஜானகி தலைமையில் ஜெயலலிதாவை அப்படி வசப்பாடினாங்க. கேவலமான வார்த்தைகள்லாம் சொல்லி திட்டினாங்க. ஆனால் அவங்களே வந்து ஜெயலலிதா அதான் சொல்லப்படுது. அப்படின்னு உங்களே நீங்கள் எப்படி துரோகின்னு சொல்கிறீங்க? நீங்க தான் ஸ்டாலினோட பழகுறீங்க அப்படின்னு சொன்னது இல்லைங்க. எங்கள் கட்சி விஷயத்துக்கு தலையிடாதீங்க. ஆனால் எடப்பாடி ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கார். கூட்டணி பேச்சுவார்த்தை பேசிக்கலாம், பாஜகவோட தப்பு கிடையாது, முன்ன பின்ன பேசிக்கலாம். என் கட்சி மேட்டரில் மூக்க விடாது. இன்டர்னல் இஷ்யூஸ்ல நீ தலையிடவே விடாதீங்க. அதை பாராட்டணும். என்னதான் நீங்க வந்து புல்டோசர் வச்சு டெல்லி தாக்குனா கூட என் கட்சி மேட்டில் தலையிடாதீங்கன்னு சொல்ற பாருங்க, அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். சாக்ரிஃபைஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறார். சேர்த்துக்கவே நீ கூட்டணி இல்லாம போனா பரவாயில்ல, எனக்கு ஆட்சி வரட்டியும் பரவாயில்ல, அது சொல்லிட்டலாம். ஆட்சி வரட்டி பரவாயில்ல, திமுக வந்தாலும் பரவாயில்ல, இவங்களை உள்ளே சேர்த்துக்க மாட்டேன். சார் இந்த மாதிரி இந்த பிடிவாதம் இருக்கிறதுனால இவருக்கு வந்து எவ்வளோ நாள் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். வெற்றி பெறாமலே இருக்காரு சார் கடந்த பல்வேறு தேர்தலில். இப்படியே போயிடுச்சுன்னா அதிமுக நிலைமை எப்படி இருக்கும்? அதான் அமித்ஷா சொல்கிறாங்கன்னா நீங்கள் கூட்டணி பலம் வச்சு எல்லாரையும் உள்ளே சேர்த்துனீங்கன்னா இப்போது ஓபிஎஸ்க்கு சில தொகுதியில் வாக்கு இருக்கு. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் சார் அதிமுக தோக்கடிச்சார் ஓபிஎஸ். ஞாபகம் அதிக வாக்கு வாங்கினார் ஓபிஎஸ் அதிமுகவோட தோற்று போயிட்டு விஷயம். 2வது வந்தார். டிடிவிக்கு ஒரு 30-40 செக்மெண்ட் அசம்பிளி செக்மெண்ட்டில் வாக்கு இருக்குது. இதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் ஆட்சிக்கு வந்துடுங்க, உங்களை நாங்கள் காப்பாற்றுறோம், உங்கள் முதலமைச்சர் பதவியை நான் காப்பாற்றுறேன், 5 ஆண்டுகள் நீங்கள் தான் முதலமைச்சர், அந்த கேரண்டி கொடுக்குறோம். ஏன்னா எங்களை மீறி டிடிவியோ ஓபிஎஸோ செயல்பட மாட்டாங்க. ஆனால் அவங்களை வாக்கு ஈர்க்கும் எந்திரமாக ஓட் கேட்சிங் மிஷின் மாதிரி பயன்படுத்தலாம். பயன்படுத்திட்டு அவங்களுக்கு வந்தவுடனே ஒரு கௌரவ தலைவர், ஒரு பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுத்து சும்மா டம்மியை உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு காரு கொடுத்துட்டு வாரிய தலைவர் அப்படின்னு போட்டு ஓரம் கட்டுங்க அப்படின்னு டெல்லி சொல்லியிருக்கு. டெல்லிக்கு என்னன்னா ஓபிஎஸ் மேலேயோ செங்கோட்டையன் மேலேயோ டிடிவி மேலேயோ பாசம் கிடையாது, அன்பு கிடையாது. அவங்களால என்ன லாபம் நமக்கு வருது? அதான் சார், நாளைக்கு ஒருவேளை இவங்கெல்லாம் கூட்டணி வச்சு ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னே வச்சுக்கோங்க, நாளைக்கு ஏதாவது ரெபல் ஆகி எம்எல்ஏஸ்லாம் பிரிஞ்சு போயிட்டா மறுபடியும் ஆட்சிக்கு பிரச்சனை வந்துடும்ல சார். அதுதான் நடக்கூட பார்த்துக்கிறேன். டெல்லி கேரண்டி கொடுக்குதான். ஓகே, இவர் கேட்டாராம் பழனிசாமி, நீங்க ஓபிஎஸ் சேர்த்துக்கோன்றீங்க, டிடிவி சேர்த்துக்கோன்றீங்க, நாளை ஆட்சி அமைச்ச உடனே நான் தான் முதலமைச்சர் தேர்தலில் போட்டி போடுவேன், முதலமைச்சர் நாற்காலி எனக்கு தான் அப்படின்னு ஓபிஎஸும் டிடிவி சொன்னாங்கன்னா நான் எங்கே கொண்டு போய் மூஞ்சி வச்சுக்கிறதுன்னு கேட்டாராம். டெல்லி சொல்லிச்சோம், நாங்கள் அந்த மாதிரி விட்டுருவோமா, கண்ட்ரோல் எங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் தான் முதலமைச்சர் எழுதி கொடுத்துட்டோம், நீங்கள் தான் அடுத்த முதலமைச்சர் 5 வருஷம் இருக்க போகிறீங்க, இவங்களை சரி கட்ட வேண்டியது எங்கள் பொறுப்பு, ஆனால் ஜெயிக்கிற வரைக்கும் அவங்க கூட வச்சுக்கோங்க, அப்புறம் கட்டி விட்டுலாம் அப்படின்ற டெக்னிக்கல் சொல்லி பார்த்துருக்கு. அதுக்கும் எடப்பாடி மசியல் சார் நிறைய ஸ்டேட்டில் பார்த்துருக்காங்க பாஜகவோட செயல்பாடுகள் எப்படி இருந்திருக்குன்றது எடப்பாடி அவர்களும் பார்த்துருப்பாரு, அதனால கூட நம்பாமல் இருந்திருக்கலாம்ல. ஆமாம், ஆனால் பிஜேபி என்ன சொல்லுதான், உங்களை பதவி விட்டு நான் எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தேன்னா ஜெயலலிதா இறந்த அடுத்த மாதமே ஒரு வேக்குவம் இருந்தது தமிழ்நாட்டில். ஆமாம் ஆமாம், அந்த வேக்குவத்தை பயன்படுத்தி ஒரு 80 எம்எல்ஏக்கள் நாங்கள் இழுத்து ஆட்சி அமைச்சு, எங்களுக்கு டிஎம்கேவும் கூட சப்போர்ட் பண்ண வெளியிலேருந்து பண்ணோம், பாஜக ஆட்சி அமைச்சு தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைக்கிறது எவ்வளோ நாள் ஆயிருக்கும்? இல்லை, உங்களை 4 ஆண்டு முதலமைச்சர் கரண்டி பண்ணமா இல்லையா?
உங்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் பண்ணோம், சப்போர்ட் பண்ணோம், உங்களுக்கு அரண் மாதிரி இருந்தோம். அந்த நேரத்திலேயே உங்கள் ஆட்சி பிடுங்காத போது இப்போ நாங்கள் ஆட்சி பிடுங்குவோமா? அதெல்லாம் மகாராஷ்டிரா வேறு, தமிழ்நாடு வேறு. மகாராஷ்டிரா பேட்டர்ன் தமிழ்நாட்டில் வேலைக்கு ஆகாது. தமிழ்நாட்டில் நீங்கள் இந்த மாதிரி பிஜேபி பண்ணித்து வச்சுங்க, அடுத்த தேர்தலில் பிஜேபிக்கு நோட்டாக தான். மக்கள் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஆயாராம் காயாராம் மாதிரி இங்கே மாற்றி அங்கே மாற்றி வேலை கொடுத்து வாங்கி பண்ணுறது தமிழ்நாட்டு சரித்திரத்தில் அதெல்லாம் நம்மெல்லாம் தன்மானம் மிக்க தமிழர்கள். நம்ம இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாது. பாஜக வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் சரி நமக்கு கிடையாது. அது வந்து பாஜக உணர்ந்துச்சு. மகாராஷ்டிரா மாதிரி தமிழ்நாட்டில் பண்ண, அதனால தான் 4 ஆண்டு காலம் எடப்பாடியை முதலமைச்சராக விட்டுது. இப்போ சொல்லுதான், அப்போவே விட்டுமே இப்போ விடாமல் இருப்போமா? நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் தான் முதலமைச்சர், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் தான் முதலமைச்சர், இப்படி சொல்லியே ட்ராக்கில் போகுது. இது எங்கே போய் சந்திக்கும்? இந்த டிஃப்ரென்ஸ். இவங்க சேர்த்துக்கோன்றாங்க, இவங்க சேர்த்துக்க மாட்டேன்றாங்க. ஆனால் 2 பேரும் என்டிஏல இருக்காங்க. ஆனால் என்டிஏ ஸ்ட்ராங்காக இருக்கா? இல்லை, இலையும் தண்ணியும் மாதிரி தான் இருக்கு. அது ஒன்றும் ஒரு உறுதியாக ஒரு திமுகவை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு உறுதியான என்டிஏ அப்படின்னு சொல்லிப்பாங்க. இல்லை, பாமக வரல, தேமுதிக வரல, எந்த கட்சியும் வரல. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் தாவேக்கா கூட வரும்னு பார்த்து எதிர்பார்த்தாங்க, அவரும் வரல. இப்போ என்ன பிளான் போடுறாங்கன்னா, தாவேக்கா காங்கிரஸ் அதிமுக சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கலாம்னு பிளான் போடுறாங்க. நல்ல கூட்டணி சார், இது சூப்பர் கூட்டணி இது. ஆமா, ஏன்னா காங்கிரஸ் தேசிய கட்சி, அவர் விஜயோட ஒத்து போகும். ஆமா, ஏன்னா அந்த உங்களுக்கு அந்த இது இந்துத்துவா அதெல்லாம் கிடையாது, அந்த பேக்கேஜ் கிடையாது. ஆமா, அதிமுக ஒன்றும் டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாது. ஆனால் முதல்வர் வேட்பாளர் யாருன்ற அந்த கேள்வி வந்துருக்கு. அங்கே தான் வேட்பாளர் யாருன்னு வருதான். 2 சாய்ஸ் கொடுத்தாரா விஜய். ஒன்று 2.5 வருஷம் நான் இருக்கேன், 2.5 வருஷம் நீங்கள் இருங்க, இல்லை சீட்டு உங்களுக்கு பார்த்து தேர்ந்தெடுக்கலாம். அது எடப்பாடி சொன்னா அதெல்லாம் வேண்டாம், நான் முதலமைச்சராக இருக்கேன், உங்களை துணை முதலமைச்சர் ஆக்கிடும். உங்களை ஒரு துணை முதலமைச்சர், காங்கிரஸ் ஒரு துணை முதலமைச்சர், காங்கிரஸ் துணை முதலமைச்சர். காங்கிரஸ் சொல்லுதான், டிஎம்கேல இருந்து நம்ம 10 சீட்டு 15 சீட்டு 20 சீட்டு வாங்கிக்கிறோம், அங்கே போனால் துணை முதலமைச்சர் டெப்டி சிஎம் ஒரு 40 சீட்டு 50 சீட்லாம் வருது, வேடிக்கை ஆகுது அப்படின்னு காங்கிரஸில் ஒரு பகுதி, தமிழ்நாடு காங்கிரஸ்ல ஒரு பகுதியினர் இந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க. எல்லாமே ஜனவரிக்குள்ள முடிவு. நம்ம பேசுறது எல்லாமே ஒரு யூகங்களின் அடிப்படையில் தான் பேசுறமே தவிர உறுதியான தகவல்கள் இல்லை. சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி வாய்ப்பு வரத்துக்கு அப்படி வந்ததுதான் தமிழ்நாட்டில் பாஜக போனி ஆகாதான? போனி ஆகாது, நோட்டா கேட்டு தான் போவோம். ஏன்னா எந்த கூட்டணி இல்லை, எந்த கூட்டணி இல்லை. திமுக பாதிப்பு உண்டா? கண்டிப்பா பாதிப்பு உண்டு. அது எந்த பாதிப்பு எவ்வளவு தூரம் டேமேஜ் பண்றோன்றது டேமேஜ் கண்ட்ரோலை பொறுத்து. டிஎம்கே பண்ண டேமேஜ் ஆல்ரெடி ஆன்டி இன்கம்பன்சி வேவ் இருக்குது. ஒரு கட்சிக்கு எதிரான மனநிலை, ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்குது, அதை மறுக்க முடியாது. அது இல்லாமல் தமிழ்நாட்டின் வழக்கப்படி தொன்று ஒரு வருஷம், ஒரு 5 ஆண்டு காலம் திமுக, அடுத்த 5 காலம் அதிமுக, அடுத்த திமுக, அப்படிதான் வரும். எக்ஸப்ட் 2 தடவை மட்டும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கொடுத்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதிமுக வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் என்று கருதப்படுகிற நிலையில் திமுக என்ன பண்ணோம் இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைஞ்சா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஆமாங்க சார். அப்போ அந்த டைம் என்ன சார் அவங்க திமுக வந்து இப்போ விசிகே, காங்கிரஸ் ஒரு வகையில் ஏடிஎம்கே டிவிகே காங்கிரஸ் வந்துட்டாங்க, இந்த பக்கம் டிஎம்கே விசிகேலாம் இருக்கா, இவங்க எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது ஜனங்க எப்படி எடுத்துக்கிறாங்கங்கிறது பொறுத்து. ஓகே, எனக்கு தெரிஞ்சு சிட்டியை விட்டுருங்க, பி சென்டர் கூட விட்டுருங்க, ஏ சென்டர் பி சென்டர் விட்டுருங்க. கிராமத்துல எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இலை சூரியன் 2 வேற ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது. எம்ஜிஆர் கலைஞர் கருணாநிதி அவ்வளோதான், ஒன்றுமே தெரியாது. இலைக்கு போடுமாங்க, இதுக்கு போடுமாங்க, சூரியனுக்கு போடுமாங்க. அவங்கக்கிட்ட போய் அதான் ஒரு வாட்டி சேகர் பாபு வந்து ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேக்கு வந்தாவிட்டு ஓட்டு கேட்க போயிருக்காராம். சரி பாபு, என்ன நீங்கள் தான் டிஎம்கே கேண்டேட், நான் இலையில ஓட்டு போட்டேன்ட்டான். போனதில் இலையில ஓட்டு போட்டாம உங்களுக்கு தாங்க ஓட்டு போட்டேன் இலையில, என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க நீங்க? யோ, நான் இலையில நிற்கல, சூரியன் நிற்கிறேன், கட்சி மாறிட்டா. அந்த மாதிரி ஜனங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு அவர் கைனாலே முதல்ல புரியாது. ஆமாம். ஆனால் ஒரு செக்மெண்ட் ஆஃப் த பாப்புலேஷன் 18லேருந்து 30 வயது வரை உள்ள இளைஞர்கள் நிறைய 30% வாக்காளர்களில் 18லேருந்து 30% வாக்காளர் இருக்காங்க. அந்த வாக்காளர்களை நீங்கள் பணம் கொடுத்து விலைக்கு வாங்க முடியவே முடியாது.
அவங்க வந்து கண்மூடித்தனமா அவங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடுன்ற மாதிரி எல்லாம் விஜய் சொல்றாங்க சார். இல்ல மோடி எல்லாம் ஒரு இதான் ஒண்ணு. ஓகே. டெவலப்மெண்ட் மோடியே போனா மோடி மேல பிடித்ததுக்காக இல்லை, மோடினால இந்தியா டெவலப் ஆயிருக்கா, டெவலப் ஆயிருக்கு. அவன் என்ன கேட்கறான், அந்த 18 30 வரைக்கும் எனக்கு நீ ₹1 கொடுக்காத, உன் பணமே எனக்கு வேணாம், என் நாட்டுக்கு என்ன பண்ற, என் சிட்டிக்கு என்ன பண்ற, என் ரோடுக்கு என்ன பண்ற, பஸ்ஸு சௌகரியம் ஒழுங்கா விட்றியா, ட்ரெயின் ஒழுங்கா விட்றியா, ரோட்ல பள்ளம் குப்பை ஒழுங்கா ஆள்றியா, இந்த கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. அரசியல்வாதிங்க மாட்டின் தவிக்கிறது இந்த 18 30 வயதுல வாக்காளர்கிட்ட தான் யங்ஸ்டர்ஸ் போட்டு பிடுங்கி எடுக்க. நான் கேளுன்னா ஜெயிச்சுட்டு போனிய எங்க போன 4 வருஷம் இப்பதான் வரியா, இப்பதான் கண் தெரியுதா உனக்கு கேட்குறான், என்ன பண்ண ஓட்டு மட்டும் கேட்க வந்துட்டியே, ஓடுறாங்க பயந்து அரசியல்வாதிலாம். எல்லா கட்சியும் சொல்றேன், ஒரு கட்சி மட்டும் இல்லை. ஸோ அந்த மாதிரி வாக்காளர்கள் முழுமையாக இறங்கினாங்கன்னா தேர்தலில் மாற்றம் வரும். ஏன்னா அவங்க வந்து எதுக்கும் அடிமையாதவங்க, நேர 10 மணிக்கு ஓட்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம வயசான பெருசுங்களாம் அப்படி இல்லை, வெயில் அடிக்குதா 4 மணிக்கு போகலாம், 5 மணிக்கு போகலான்னு போயிடும், அதில் எவனோ ஓட்டு போட்டு போயிடுவான். நம்ம ஊரில் தேர்தல் நேரத்தில் லேட்டாக போய் ஓட்டு போடுறதா ஒரு பழக்கம்னு வச்சுருக்கோம். 4 மணிக்கு 3 மணிக்கு வெயில் தாழ்ந்து போகணுன்னு. மற்ற நேரத்தில் போய் செப்பாக் ஸ்டேடியத்தில் போய் கிரிக்கெட் மேட்ச்சில் காலைல 6 மணிக்கு நிற்போம், ஓட்டு போடுறது மட்டும் 10 மணிக்கு போட மாட்டோம். அது நம்ம அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்லை. ஆனால் லெட்டர்ஸ் எழுதுவாங்க, எங்கள் வீட்டு பகுதியில் குப்பை அள்ளவில்லை, லெட்டர்ஸ் மனு கொடுக்கறது கம்ப்ளைண்ட். நாங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நல்ல கேண்டிடேட்டை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாம் வரும்ல, அதை விட்டுருவாங்க. எப்பவுமே ஓட்டர் டர்ன் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் சார் எப்பவுமே கம்மியாக இருக்கு. 50% கூட இல்லைங்க. ஆமாம், 50%ல் மெஜாரிட்டியாக வாங்கின ஒரு எம்எல்ஏ வந்தார்னா அவர் எப்படி அந்த தொகுதியை ரெப்ரசன்ட் பண்ண முடியும்னு கேட்குறாங்க அரசியல் வல்லுநர்லாம். 100 பேரில் 20 பேர் தேர்ந்து 20 வாக்கு வாங்கின ஒருத்தர் ஜெயிக்கலாம். ஏன்னா 100ல் 50 பேர் தான் ஓட்டு போடுறோம். 50ல் 5 10 10 20 பிரிஞ்சு 20 பேர் 20. ஸோ 1/5 பாப்புலஸ் ஓட்ஸை வாங்கி எம்எல்ஏவா எப்படி வர முடியும், எப்படி அந்த தொகுதியை ரெப்ரசன்ட் பண்ண முடியும் கேள்வி. நம்ம கிட்ட தப்பு இருக்கு. ஆமாங்க சார், நம்ம தேர்தலில் போய் ஓட்டு போடுறதில்லை. அதனால இந்த அதே நேரத்தில் திமுகவுக்கு வந்து இளைஞர்கள் வாக்கு இருக்கான்னு கேட்டால் இருக்கு. அவங்க வந்து ஒரு தனி கலாச்சாரத்தை உருவாக்கிட்டாங்க, திராவிடியன் ப்ரைடு அப்படின்னு. திராவிடன் ப்ரைட், நாங்கள் திராவிடர்கள், நாங்கள் தமிழர்கள், நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் தயார், எதுக்கும் பயப்பட மாட்டோம், இந்தி நீட்டு, அதான் அவங்க பாதையில் அவங்க போயிட்டு இருக்காங்க, கரெக்டாக அந்த ரூட்டில் போகிறாங்க. அதுக்குன்னு சில இளைஞர்கள்லாம் இருக்காங்க, இந்த மாதிரி நான் திராவிட மாடல் அப்படின்னு. ஸோ எல்லாமே நீங்கள் வந்து கால்குலேஷன். அசம்பிளி தேர்தலில் சில 100 வாக்குகளே வெற்றி தோல்வியை நிர்ணயிக்குது. ஆமாம், பார்லிமெண்ட் மாதிரி 2-3 லட்சம் கிடையாது, 200 அப்பாவு ஒரு ஓட்டில் தோற்று போயிருக்காரு. நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம், சரித்திரம் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் 100-200 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி தோல்வி இருக்கும் பொழுது அமித்ஷா சொல்கிறாரா டிடிவிக்கு ஒரு தொகுதியில் 10,000-5,000 ஓட்டு இருக்கும்போது அது ஏன் இழக்கிறீங்க அப்படிங்கிறது அவர் கேள்வி. சார் 2021 கிட்டத்தட்ட ஒரு 25 கான்ஸ்டிடுவன்சிஸ் ஒரு ஏடிஎம்கேயோட வெற்றி வந்து அவர் தீர்மானிச்சார். கண்டிப்பாக. அதே மாதிரி என்னன்னா அந்த பர்சன்டேஜ் வந்து இப்போ அவருக்கு இருக்குமான்ற கேள்வி இருக்கு சார். சரி, டிடிவி வந்து ஒரு ஜென்டில்மேன் பாலிட்டிஷியன் பேர். ஓகே சார். அவர் யாரை அன்புமணி மாதிரி, அன்புமணி பெண்மா கோவப்படுறாரு, கொஞ்சம் 2 மாசமா அவர் கோவமே பட மாட்டார். அவரு ஜிகே வாசன், டிடிவி தினகரன் ஜென்டில்மேன் பாலிட்டிஷியன். ஓகே, அவங்க அமைதியாக பதில் சொல்லுவாங்க. கோவப்பட்டு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை சார், பார்த்துருக்கோம். டிடி தினகரன்லாம் பார்த்ததே கிடையாது. என்ன கேள்வி நீங்கள் டஃப்பாக கேட்டால் கூட சிரிச்சுட்டே போயிடுவார தவிர, நீ யாரா, நீ என்ன பத்திரிக்கை, நீ என்ன இந்த சன் டிவியா ஜெயா டிவியா அதெல்லாம் கேட்க மாட்டார். அந்த மாதிரி பழக்கம் கிடையாது. அதனால் பட் டிடிவியோட சமூகத்தினர் வாக்கு அவருக்கு இருக்காங்க கேட்டால் இருக்கு. ஆமாம், அது ஒரு ஏங்க தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி துவங்கி தலைவராக இருந்துங்கிறது கருணாநிதியே முடிவு பண்ணிட்டார். கருணாநிதி அரசியல் கட்சி பண்ண, பாக்யராஜ் ஆரம்பிச்சார், டி ராஜேந்திரன் எல்லாம் ஆரம்பிச்சாங்க. அரசியல் முத்துராமன் பையன் ஆரம்பிச்சார், கார்த்திக் ஆரம்பிச்சார். சார் கட்சி ஆரம்பிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அமமுகவை ஒரு 10 வருஷமா ஓரளவுக்கு கட்டி காத்துன்னு வர்றாருன்னா டிடிவிக்கு அந்த பெருமை உண்டு. அது சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ போனியாவது கட்சியோ அது உள்ள நான் போக தயாராக இல்லை. அதுக்குன்னு சில வாக்காளர்கள் இருக்காங்க.
ஒரு பேஸ் சப்போர்ட் பேஸ் இருக்குது, சின்னதோ பேசோ அதுன்னு ஒரு கட்சி அறியப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அதை பயன்படுத்தி நம்ம ஆட்சிக்கு வரதில் என்ன தப்புங்கிறது டெல்லி பாஜகவோட நியாயமான விஷயம் கேள்வி. அட்லீஸ்ட் ஒரு 2% வச்சிருந்தா கூட அது ரொம்ப முக்கியமான வாக்குகள் தானே சார். அதை வந்து கொஞ்சம் பரிசீலிக்க தான் செய்வாங்க பாஜக கூட. பாஜக திருப்பி திருப்பி சொல்லுதான், உங்களுக்கு உங்கள் பயத்தை நான் போக்குறோம். டிடிவிக்கு எம்எல்ஏ பதவி வேணான்ட்டாராம், நான் போட்டியே போடலிங்கன்றான் அவர். அதோட என்னங்க வேணும், நான் போட்டி போடுறதெல்லாம் முதலமைச்சராக வருவேன், நான் போட்டியே போடல, எங்கள் ஆளுங்களுக்கு ஒரு 10 பேர் 10 சீட்டு கொடுங்க, அவங்க ஜெயிச்சுட்டு போகிறாங்க. சார் ஒருவேளை சார் என் கேள்வி என்னன்னா, இப்போ ஓபிஎஸ்ஓ செங்கோட்டையனோ இவங்களாம் வந்து தனி கட்சி ஆரம்பிச்சு அவங்க வந்து யாருக்கா டிஎம்கே கூட பேக் எண்டில் வந்து சப்போர்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கா சார்? நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். எம்ஜிஆர் இருக்கும்பொழுது எம்ஜிஆரால் முதலாளி என்று அழைக்கப்பட்டவர் ஆர்.எம். வீரப்பன். எம்ஜிஆரோட அமைச்சரவையில் இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தார். பவர்ஃபுல் மினிஸ்டர். எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக ஒரு கட்சியிலையும் சரி ஆட்சியிலும் சரி பவர்ஃபுல் மினிஸ்டர். எவ்வளோ படங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. எவ்வளோ படம் ரஜினிகாந்த் வச்சு பாட்ஷா எடுத்தார், எல்லாம் எடுத்தார். ஆமாம். ஜெயலலிதா அவருக்கு ஒத்து போல. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானகி பக்கம் இருந்தார், அவர் ஜானகியோட இருந்தார். அப்புறம் வேறு வழியெல்லாம் ஜெயலலிதா பக்கம் வந்தார். அந்த ரஜினிகாந்த் அந்த பாட்ஷா படம் விவகாரத்தில் கட்சி விட்டு நிற்கிட்டாங்க. அவர் என்ன பண்ணார், அதிமுகவை எதிர்க்கணும், திமுகவிலையும் சேர முடியாது. ஏன்னா எம்ஜிஆரோட கூட இருந்து நமது கழகம்னு ஒன்று ஆரம்பித்தார். ஆரம்பித்து கலைஞரை சப்போர்ட் பண்ணார். அப்புறம் கேட்டாங்களா, என்னங்க எம்ஜிஆர் முதலாளி என்று அழைத்த ஒருத்தர் கலைஞரை சப்போர்ட் பண்ணுறார், கலைஞர் அதை பாசிட்டிவாக எடுத்தார். ஆர்.எம். வீரப்பனே டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணும்பொழுது அதிமுக தொண்டர்களே நீங்கள்லாம் எங்களுக்கு ஓட்டு போடக்கூடாதா அப்படி யூஸ் பண்ணிட்டார். கலைஞர் ராஜதந்திரி பயங்கர கில்லாடி, அவர் டக்குன்னு யூஸ் பண்ணிட்டார். அந்த மாதிரி இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஜெயலலிதா கழகம்னு ஒன்று ஆரம்பிச்சு ஸ்டாலினை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன். ஓபிஎஸ், செங்கோட்டையன் டிடிவி பண்ண மாட்டார், அந்த குரூப்பில் போக மாட்டார். மற்ற சில்லறை கட்சிகள்லாம் சேர்ந்து வெளியில் இருந்தோ இல்லை உள்ளே இருந்தோ ஸ்டாலினை சப்போர்ட் பண்ணி ஸ்டாலினுக்கு ஒரு ஒரு ஹோல்டு. என்ன ஹோல்டுன்னா, ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்ட அதிமுக முதலமைச்சர் திமுக ஓட்டு கேட்கிறார். எப்படி தலையில மாறி போச்சு பாருங்க. அதிமுக முதலமைச்சர் திமுக ஓட்டு கேட்கிறாரு. அப்ப திமுக காரர்கள்லாம் நீங்களாம் திமுக ஓட்டு போடணும், அங்க ஓட்டு போற, அங்க அவர் இல்லையே, பன்னீர்செல்வம் இங்கே வந்துட்டாரு, இந்த அணி தான் இருக்காரு அப்படின்னு டிஎம்கே அதை கேபிட்டலைஸ் பண்ணோம். சரி, அரசியல்னு வந்தா என்ன வேணா நடக்கலாம், எது வேணா நடக்கலாம், இதுதான் நடக்கும்னு சொல்ல முடியாது. நிரந்தர நண்பனும் இல்லை, எதிரியும் கிடையாது. எது நடக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ நடக்கும், அது நடக்கும். எது நடக்கும்னு நினைக்கிறீங்களோ அது நடக்காது. அதுதான் அரசியல். ஓகே சார், நம்ம நடப்பு அரசியல் மற்றும் தேசிய அரசியல் பற்றி நம்ம நிறைய பேசணும் சார் இன்னைக்கு. இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். நன்றி 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 சார்.